நம்ம 4 பார்க்கலாங்க. நான் வந்து சின்ன சைஸ் இருக்கக்கூடிய ஜூஸ் பாட்டில் வந்து எடுத்துருக்கேங்க. ஸோ அந்த பாட்டிலில் இந்த மாதிரி மேல் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாட்டம் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கேபிள் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் கேபிள் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட கேபிள் ஏதாச்சும் வேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் லேஸ் ஏதாச்சும் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் எடுத்துக்க அந்த கேபிளை வந்து இந்த மாதிரி அந்த பாட்டிலுடைய கீழ் பகுதியில் வந்து அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக லுக்காக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எடுத்துக்க கேபிள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாட்டிலுடைய பாட்டம்ல வந்து அழகா ஒட்டி எடுத்துட்டேங்க. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, ஃபைனலா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏர் பின் எல்லாத்தையுமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து அந்த பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஏர் பின்ஸை இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்க, இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டா வந்து ஒரு டிசைன் மாதிரி தெரியுங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த ஏர் பின்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குஷி கிளிப்ஸ் எல்லாத்தையுமே நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி கிளிப்ஸ் ஏர் பின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசரை நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகா இருக்கு.